Hi friends, how are you? I hope you all are happy and fine. So we are also happy. Once again, we welcome you all on behalf of ILM Open School. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கம்ப்யூட்டரை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷனை தான் நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர்னா நீங்க வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய ஆடியோ கேட்பீங்க, நிறைய டாக்குமெண்ட் இருக்கும், நிறைய ஃபைல் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கதை சொல்லலாம். ஓகேவா? அந்த எல்லா கதைகளும் கம்ப்யூட்டருக்கு பொருத்தமானது தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, எ மெஷின். ஸோ நமக்கு நிறைய மெஷின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் ஒரு மெஷின் தான். ஆனா அந்த மெஷினுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ப்ராசஸிங் டேட்டா. ஸோ டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கான மெஷின் தான் கம்ப்யூட்டர். இதுதான் கம்ப்யூட்டருக்கான ஒன் லைன்ல உள்ள விளக்கம். ஓகேவா? ஸோ அப்பனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருங்கிற டிவைஸ் என்ன பண்ணும் சொன்னா, ஒரு டேட்டாவ மீனிங்ஃபுல்லா இன்ஃபர்மேஷனா மாத்துறது தான் ப்ராசஸிங் டேட்டா. டேட்டா ப்ராசஸிங். ஸோ டேட்டா ப்ராசஸிங்னா என்ன? ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்தணும். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். டேட்டானா தகவல்னு தெரியும். இன்ஃபர்மேஷனா தகவல்னு தெரியும். அதேபடி டேட்டானா என்ன? இன்ஃபர்மேஷனுக்கு என்ன வித்தியாசம்? அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். கவலைப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள். டேட்டான்னு சொன்னா, அது வந்து தகவலா இருக்கும். அது வந்து தொகுக்கப்பட்டிருக்காது. அத ப்ராப்பரா நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ராவா இருக்கும். அத வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரா டேட்டாவ ஆர்கனைஸ் பண்ணி, அதிலிருந்து ஒரு கிளியர் பிக்சர் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறது தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வேலைய தான் கம்ப்யூட்டர் பண்ணுது. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர். நீங்க கையில இருக்கிற மொபைல் ஃபோனா இருந்தாலும் சரி, இல்ல எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்தாலும் சரி, அது பேசிக்கலா என்ன பண்ணும்? ஒரு டேட்டாவ வாங்கி, அது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா குடுக்கும். இப்ப பாருங்க, இந்த 1, 2, 3ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப ஸ்டூடண்ட்ஸ் உடைய மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோமே. இதுல ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்குதா? ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா இல்ல. ஒரு தகவலா கொட்டி கிடக்கு. அதான் டேட்டா. ஸோ டேட்டான்னு சொன்னா தகவல் கொட்டி கிடக்கக்கூடிய தகவல் தான் டேட்டா. ஓகேவா? நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க. லாகின் பண்றீங்க ஒரு ஆப்ல. ஸோ எல்லாமே உங்க இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்குறீங்க. அதெல்லாம் டேட்டா. அந்த டேட்டாலாம் நம்ம ஒரு எக்ஸெல் சீட்ல போட்டு, அத நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி, அதிலிருந்து கிடைக்கிற ஒரு சார்ட், ஒரு பிக்சர் தான் நமக்கு கிடைக்கிற ஐடியா. இந்த ஐடியா வச்சு தான் நம்ம முக்கியமான முடிவுகள எல்லா நிறுவனங்களையும் எடுப்போம். இதுதான் கம்ப்யூட்டருக்கான வேல. ஸோ இந்த லெசன் என்ன படிக்க போறோம்ன்னு சொன்னா, கம்ப்யூட்டருடைய காம்போனன்ட்ஸ் என்ன? கம்ப்யூட்டருக்கு நெறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா காம்போனன்ட்ஸும் சேர்ந்து தான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது. அதுல அதுல எல்லாத்தையும் நம்ம எப்படி தொகுக்கலாம்னு சொன்னீங்கன்னா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா என்ன? இப்ப நம்ம நம்ம உடம்புல கை, கால், மூக்குலாம் இருக்கா இல்லையா? அதே மாரி கம்ப்யூட்டருக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் ஹார்ட்வேர். ஹார்ட்வேரும், சாஃப்ட்வேரும் சேர்ந்து தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. அது என்ன ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்னா நீங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப ஹார்ட்வேர மட்டும் வச்சு கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியாது. கம்ப்யூட்டருக்கு சிக்ஸ்த் சென்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து ஏதேதோ சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. செயற்கை அறிவா. அதாவது நமக்கு வந்து இருக்கிறது இயற்கை அறிவா. கம்ப்யூட்டருக்கு இப்ப செயற்கை அறிவு வந்துருச்சாம். அப்பல்லாம் வந்து கிடையாது. அந்த செயற்கை செயற்கை அறிவு இருக்குல்ல, அந்த செயற்கை அறிவையும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா குடுக்குறது ஹியூமன்ஸ் தான். அது ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகே. சாஃப்ட்வேர்னா என்ன? இந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணணும்? ஒரு மானிட்டர் இருக்கு. அந்த மானிட்டர் ஆன் ஆகணும். மவுஸ் இருக்கு. மவுஸ் கிளிக் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறது நம்ம தான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேரு தான் சாஃப்ட்வேர். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப என்ன விளங்குது? கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ட 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு ஹார்ட்வேர், இன்னொன்னு சாஃப்ட்வேர். ஓகே. நம்ம ஒரு இன்புட்ட குடுக்குறோம். குடுக்கும்போது, அங்க சிஸ்டமேட்டிக்கா கம்ப்யூட்டர் என்ன நடக்குது? நடந்து எப்படி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது? இதுதான் டேட்டா ப்ராசஸிங். ஓகேவா? இதத்தான் லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசன நீங்க முடிச்ச பிறகு என்ன நீங்க கத்துக்குவீங்கன்னா, கம்ப்யூட்டருடைய பேசிக் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்? இன்புட் டிவைஸ்னா என்ன? அவுட்புட் டிவைஸ்னா என்ன? சாஃப்ட்வேர்னா என்ன? எத்தன வகையான சாஃப்ட்வேர் இருக்கு? அதே மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா என்ன? நமக்கெல்லாம் நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். நம்ம இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கோம். அதே மாரி எல்லா லாங்குவேஜுமே இருக்கு.
அதே மாரி கம்ப்யூட்டருக்குன்னு லாங்குவேஜ் இருக்கு. எத்தன வகையான லாங்குவேஜ் இருக்கு? அத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஓகேவா? அடுத்து பாருங்க கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். கம்ப்யூட்டர் வந்து ஒரு டேட்டாவ இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்கு மெயினா 5 ஆக்டிவிட்டிய பண்ணும். 5 பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன்ஸ். தீஸ் 5 ஆப்பரேஷன்ஸ் ஆர் பேசிக் ஆப்பரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா, ஒரு தகவல வாங்குறது. இன்புட். இப்ப நான் வந்து உங்கட்ட பேசுறேன். அத நீங்க கேட்கிறீங்க. காதால கேட்கிறீங்க. இந்த டிஸ்ப்ளேய பார்க்குறீங்க. கண்ணால பார்க்குறீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க உங்கள தொடுறாங்க. அந்த தொடுற உணர்வு உங்களுக்கு வருது. அப்ப வெளிய இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்க உங்க உடம்புக்குள்ள போய் பிரெயின் ப்ராசஸ் பண்ணுதுல, அதுதான் இன்புட். ஓகேவா? அவுட்புட்னா என்ன? அவுட்புட்னா ஒண்ணுமில்ல. நீங்க குடுக்குற இன்புட்டுக்கு ரெஸ்பான்ஸ் தான் அவுட்புட். நீங்க என்டர்ன்னு கிளிக் பண்றீங்க. அடுத்த ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது. அதுதான் அவுட்புட். அவுட்புட்னா நீங்க குடுக்குற இன்புட்டுக்கான ரிசல்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் அவுட்புட். இதுக்கு என்னென்ன இப்ப இன்புட்ல இருந்து அவுட்புட் வருது. ஆனா கம்ப்யூட்டர் என்னென்ன இடையில பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நெறைய யூனிட் தேவைப்படுது. என்னன்னு சொன்னா, இன்புட் யூனிட் தேவைப்படுது. அவுட்புட் டிவைஸ் தேவைப்படுது. இந்த இன்புட், அவுட்புட் டிவைஸ் என்ன அடுத்த ஒரு ஸ்லைட் நம்ம பார்க்க தான் போறோம். கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. கண்ட்ரோல் யூனிட்னா என்ன? கம்ப்யூட்டருடைய எல்லா ஆப்பரேஷன் இருக்கா இல்லையா? கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ற வரைக்கும், அது பண்ற எல்லா வேலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் கண்ட்ரோல் யூனிட். சிம்பிளா சொல்றதா இருந்தா, நம்ம உடம்புக்கு எப்படி பிரெயினோ, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட். அடுத்து மெமரி யூனிட். நம்ம நம்ம வந்து மனப்பாடம் பண்றோம். சில விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். சில விஷயத்த மறந்துடுறோம். அதே மாரி கம்ப்யூட்டர மனப்பாடம் பண்றதுக்கும், கம்ப்யூட்டர வந்து நினைவுல வச்சுக்கிறதுக்கும், கம்ப்யூட்டரோட ஒரு யூனிட் தான் மெமரி யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். கம்ப்யூட்டர் சில கணக்குகள போடுறோம், கால்குலேஷன் பண்றோம், கம்பேர் பண்றோம். இந்த மாரி சில மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ நம்ம பண்றதுக்கு பேரு தான் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த 3 யூனிட்டும் தான் நம்ம சிம்பிளி வந்து சிபியூன்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த சிபியூன்னு சொன்னா அதுதான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேவா? அந்த சிபியூக்குள்ள தான் கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும். இன்புட் யூனிட்ல இருந்து சிபியூக்கு போகுது. சிபியூல இருந்து அவுட்புட்டுக்கு வருது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன காம்போனன்ட் இருக்கு. இப்ப நம்ம உடம்புல நெறைய பார்ட்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர்ல பார்ட்ஸ நம்ம 3ஆ பிரிக்கலாம். இன்புட் டிவைஸ் இன்புட்ட வாங்கிக்குது. அவுட்புட் டிவைஸ் ரிசல்ட்ட குடுக்குது. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்னா தகவல வாங்குது. அவுட்புட்னா ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குது. இன்புட்னா டேட்டாவ வாங்குது. அவுட்புட்னா ரிசல்ட் ஆர் இன்ஃபர்மேஷன குடுக்குது. அதர் பெரிபெரல்ஸ். அதர் பெரிபெரல்ஸ்னா, இன்புட், அவுட்புட் மாரியே ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் நெறைய அ டிவைஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்புட் டிவைஸ்னா என்னன்னு பார்ப்போம். மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த 8 இன்புட் டிவைஸ் இருக்கு. கீபோர்டு. நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. கீபோர்டு, மவுஸ், லைட் பென், ஒரு பேனா குடுத்திருப்பாங்க. அந்த பேனாவ நீங்க ஸ்க்ரீன்ல வச்சீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஆப்டிகல் ஸ்கேனர். ஒரு டாக்குமெண்ட்ட நீங்க உள்ள நுழைச்சீங்கன்னா, அப்படி டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணும். ஈவன் சில ஆப்ஜெக்ட்ஸ் கூட நீங்க உள்ள நுழைச்சீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸே நீங்க ஸ்கேன் பண்ற மாரி நெறைய இப்ப 3டி பிரிண்டர் நெறைய வந்துருச்சு. அடுத்து டச் ஸ்க்ரீன். நீங்க கைய ஸ்க்ரீன்ல வச்சாலே போதும். நீங்க டச் பண்ணா போதும். அந்த ஸ்க்ரீன்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். மைக்ரோஃபோன். நம்மளுடைய வாய்ஸ வாங்குறது தான் மைக்ரோஃபோன். ட்ராக் பால். ட்ராக் பாலும் கிட்டத்தட்ட மவுஸும் ஒண்ணு தான். ஒரே ஃபங்ஷன் தான். 2க்கும் என்ன வித்தியாசம்னா, மவுஸ்ல நம்ம ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். இப்ப ட்ராக் பால் பாருங்க ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த நம்ம கர்சர மட்டும் நம்ம வந்து சுத்திக்கணும். கை விரல சுத்துனீங்கன்னா, அதான் ட்ராக் பால். இப்ப ட்ராக் பால்ல எதுக்குங்க யூஸ் யூஸ் பண்றோம்? ஏன்னா நம்ம மூவ் பண்ணவே முடியாதே. மவுஸ் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நெனைக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரு வேலையா நம்ம ஒரு டிராவல் பண்றோம். இல்ல அப்ராட் போறோம். அப்ப ஃப்ளைட்லயோ, இல்ல ட்ரெயின்லயோ நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம ஸ்டேஷனரியா இந்த ட்ராக் பால வச்சு நடுவுல மவுஸ் இருக்கும். அத மட்டுமே வச்சு என்ன பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப கீ அ கீபோர்டு மவுஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்ல QWERTY அப்படிங்கிற அரேஞ்ச்மென்ட்ல தான் கீபோர்ட் இருக்கு. இங்க பாருங்க கீபோர்டுடைய பிக்சர பாருங்க. QWERTY.
இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் கீபோர்ட்ல கீஸ் இருக்கும். மொத்தம் 104 கீஸ் வந்து பொதுவா எல்லா கீபோர்ட்லயும் இருக்கும். இத தாண்டி அடிஷனலாவும் சில கீஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? இப்ப மார்க்கெட்ல நெறைய வேரியேஷன்ஸ்ல நீங்க கீபோர்ட் இருக்கு. அத நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். மவுஸ்ன்னு சொன்னா ஹேண்ட் ஹெல்ட் ஒரு கையில பிடிக்கிற மாரியான ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் தான் மவுஸ். இப்ப நெறைய மவுஸ் வந்துருச்சு. பால் மவுஸ் இருக்கு, ஆப்டிகல் மவுஸ் இருக்கு, லேசர் மவுஸ் இருக்கு. இப்போ பெரும்பாலும் இப்ப லேசர் மவுஸ் தான் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அடியில லைட் இருக்கும். ஓகேவா? இந்த மவுஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் அண்ட் கிளிக். ஒரு இடத்த வந்து லொகேஷன பாயிண்ட் பண்ணி, அத கிளிக் பண்ற ஃபங்ஷன் தான் மவுஸோடைய ஃபங்ஷன். பொதுவா வந்து கீபோர்ட்ல யூஸ் பண்ற சில கீஸ், ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. சேவ் பண்றது, ஒரு ஃபைல குளோஸ் பண்றது, ஒரு ஃபைல ஓப்பன் பண்றது. இந்த விஷயத்த நீங்க கீபோர்ட்லயும் பண்ணிக்கலாம். கீபோர்ட் இல்லாட்டி மவுஸ்லயும் பண்ணிக்கலாம். So mouse is a good alternative for keyboard, but anyhow we can't completely replace the keyboard. ஸோ நீங்க இந்த கீபோர்டுடைய ஃபங்ஷனை மவுஸ்லயும் பண்ணலாம். ஆனா மவுஸை மட்டும் வச்சு கீபோர்டு இல்லாம நம்ம கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம கீபோர்டு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அடுத்து டச் ஸ்கிரீன். நீங்க தொட்டாலே என்ன ஆகும்? ஸ்கிரீன் வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து மைக்ரோஃபோன். வாய்ஸை வந்து ஒரு இன்புட் எடுக்கிற ஒரு டிவைஸ் பேர் தான் மைக்ரோஃபோன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். நம்மட்ட மானிட்டர் இருக்கு, பிரிண்டர் இருக்கு, பிளாட்டர் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. மானிட்டர்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல விசுவலா டிஸ்ப்ளே ஆகுற யூனிட் பேர் தான் மானிட்டர். பிரிண்டர்னா கம்ப்யூட்டர் உள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு பேப்பர்ல ஹார்ட் காப்பியா பிரிண்ட் பண்றதுக்கு பேர் தான் பிரிண்டர். ஸோ பிளாட்டர் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பிரிண்டர் டு பிரிண்ட் லார்ஜ் டிராயிங்ஸ் அண்ட் இமேஜஸ். ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, ஒரு பெரிய பில்டிங்கை நீங்க பிரிண்ட் எடுக்க போறீங்க. நீங்க ஜெராக்ஸ் கடையெல்லாம் இப்போ போகக்கூடாது. அந்த பிரிண்டர் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா, பிளாட்டர்ங்கிற டிவைஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணி தான் பெரிய பெரிய டிராயிங்ஸை வந்து ரொம்ப அக்யூரேட்டா வரையலாம். அப்புறம் ஸ்பீக்கர். ஓகேவா? ஸோ ஸ்பீக்கர் நமக்கு ஆடியோ அவுட்புட்டா தருது. ஆடியோ இன்புட்டை தரக்கூடிய டிவைஸ் பேர் என்ன? எஸ், கரெக்ட். மைக்ரோஃபோன் ஆர் மைக். ஸ்பீக்கர்னு சொன்னா ஆடியோவை அவுட்புட்டை தரக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் இருக்கு. கேத்தோட் ரே டியூப். இது வந்து கேத்தோட் ரேங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி பழைய காலத்துல இருந்துச்சு. இப்பெல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்ல. எல்சிடின்னு சொன்னா லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. இப்பெல்லாம் இந்த லிக்யூட் கிறிஸ்டல்ங்கிற டெக்னாலஜி வச்சு இந்த டிஸ்ப்ளே நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்லி இப்போ எல்சிடி தான் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கேத்தோட் ரே டியூப் இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்ல. இப்போ என்னதான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் பார்த்தாலும் எந்த மானிட்டருக்கு ஒவ்வொரு மானிட்டருக்கு மத்தியில அந்த கிளாரிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம எல்சிடி மானிட்டரே வாங்கினாலும் கிளாரிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த கிளாரிட்டிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர் ரெசல்யூஷன். ஸோ மானிட்டர் ரெசல்யூஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் தட் கேன் பி டிஸ்ப்ளேட் ஆன் த ஸ்கிரீன். ஒரு பிக்சர் இருக்குன்னு சொன்னா, அதுல நெறைய பிக்சல் இருக்கும். அதுல எந்த அளவுக்கு அதிகமான பிக்சல்ஸ் நம்ம காமிக்குதோ, டாட்டா காமிக்குதோ, எந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா காமிக்குதோ, அதுதான் அதிகமான பிக்சல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு அதிகமான ரெசல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். நம்மள்ட்ட ரெசல்யூஷன்லயும் மானிட்டர் இருக்கு. ஹை ரெசல்யூஷன்ல மானிட்டர் இருக்கு. ஓகேவா? லோ ரெசல்யூஷன்னா 800 to 600 பிக்சல் மானிட்டர் இருக்கு. அதே மாரி 1024 to 768 அண்ட் 1280 into 1024 பிக்சல்லையும் ஹை ரெசல்யூஷன் நமக்கு மானிட்டர் இருக்கு. ஸோ நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏத்த மாரி நம்ம மானிட்டர் வாங்கிக்கலாம். 2மே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அடுத்து பிரிண்டர் டைப். ஸோ பிரிண்டர்லயே வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. லேசர் பிரிண்டர் இருக்கு. லேசர் பிரிண்டர் தான் நம்ம மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹை குவாலிட்டி பிரிண்ட். ரொம்ப ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஷார்ப்பா பிரிண்ட் பண்ணும். அந்த டெக்ஸ்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பிரிண்ட் பண்ணும். ஸோ மோனோகுரோம். மோனோகுரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்திலேயே 200 பேஜஸ் பிரிண்ட் பண்ணும். நீங்க கலர்ல நீங்க பிரிண்ட் பண்றதா இருந்தா, 1 மினிட்லயே 100 பேஜஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர்ன்னு சொன்னா, இங்க் டைரக்ட்டா தெளிக்கும். இதுல தான் வந்து பேப்பர் வந்து நெறைய கன்ஜஸ்டட் ஆயி, அந்த பேப்பர்ல வந்து இங்க்லாம் கொட்டி, அந்த பேப்பர் வந்து பிரிண்டர்ல மாட்டி, எல்லா சம்பவமும் இங்க தான் மோஸ்ட்லி நடக்கும். அது லேசரும் நடக்கும், இல்லன்னு சொல்லல. இங்க்ஜெட்ல தான் அதிகமான பிரச்சனை நடக்கும். ஸோ இங்க்ஜெட்ல நல்ல ஹை குவாலிட்டி
பிரிண்ட்டையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் லேசர் பிரிண்டர் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, குவாலிட்டியா இருக்காது. அத விட ஸ்லோவா இருக்கும். ஆனா இன்க்ஜெட் பிரிண்டர் இனி வரக்கூடிய பிரிண்டர விட அடுத்து வரக்கூடிய பிரிண்டர் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அது வந்து பழைய காலத்து பிரிண்டர். அத விட கொஞ்சம் இது பெட்டரா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அதாவது ஒரு டாட்டோடைய காம்பினேஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டையும், இமேஜையும் பிரிண்ட் பண்றதுக்கு பேர் தான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இது ரொம்ப சீப்பா இருந்தாலும், டைரக்ட்டா பேப்பர்லயே போய் அந்த டோன பிரிண்ட் பண்ணும். டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறதுனால சவுண்ட் நெறைய வரும். ஓகேவா? ரொம்ப ஸ்லோவா இருக்கும். லைன் பிரிண்டர்னா ஒரு பெரிய வால்யூம் நெறைய பிரிண்ட் பண்ணணும். உடனே பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் இப்ப நாளைக்கு இந்தியா முழுக்க ஒரு 10,00,000 கொஸ்டின் பேப்பர் போணும். அதுக்கு லைன் பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி, நெறைய டெக்ஸ்ட்ட நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு இந்த லைன் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிளாட்டர். பிளாட்டர் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பிரிண்டர். இது ஒரு பிரிண்டர் தான். ஆனா ஸ்பெஷல் பிரிண்டர். ஏன்னு சொன்னா, நம்ம லார்ஜ் டிராயிங்ஸ, இமேஜஸ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒரு 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 டிராயிங் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய மெஷின நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஒரு டிசைன் பண்ண போறோம். அந்த மெஷினோட டிசைன பத்தி நமக்கு ஒரு ஒரு பொதுவா டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்டர்ங்கிற டிவைஸ் தெரிஞ்சிருக்கும். இதுலயே 2 வகையான பிளாட்டர் இருக்கு. ஃபிளாட் பெட். ஃபிளாட் பெட்னா பார்த்திருப்பீங்க. அப்படியே ஃபிளாட்டா இருக்கும். அப்படியே பெட் மாரி அப்படியே பேப்பர படுக்க வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருக்கும். அடுத்து ட்ரம் இருக்கு. ட்ரம்ன்னு சொன்னா பேப்பர ட்ரம்ல ரோல் பண்ணி அப்படியே பிரிண்ட் ஆயி வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ட்ரம் பிரிண்டர வந்து நம்ம பெரிய அளவுல பிரிண்ட் பண்ணலாம். ஃபிளாட் பெட்ட வந்து நீங்க ஒரு பேஜ் அளவுக்கு பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டருக்கு ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் இருக்கும். ஸோ அந்த பென் ரேக்ல எந்த கலர் பென் வேணுமோ, அந்த கலர் பேனாவ எடுக்கிறதுக்கு பேர் தான் ரோபோட்டிக் ஆர்ம். அது எடுக்கிறது மட்டும் இல்லாம, கரெக்ட்டா அந்த பேப்பர்ல பொசிஷன் பண்றது தான் ரோபோட்டிக் ஆர்ம். ஸோ இந்த பிளாட்டர்ல நம்ம லைன்ஸும் டிரா பண்ணலாம், கர்வ்ஸும் டிரா பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டா பிளாட்டர்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஹை குவாலிட்டியா ஒரு லார்ஜ் டிராயிங்ஸ பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லா ஹார்ட்வேர். டிஃபரெண்ட் இன்புட் டிவைஸஸ் அண்ட் டிஃபரெண்ட் அவுட்புட் டிவைஸஸ். இப்ப கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் இருக்கு. கம்ப்யூட்டர் அதுவாவே இயங்க முடியுமா? எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுக்காம அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்க யூசரா இருந்தா, நீங்க தான் கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவ? உங்களுக்கு என்ன பண்ணணும்? வாட் டு டூ? ஹவ் டு டூ? எப்படி பண்ணணும்? வென் டு டூ? எப்ப பண்ணணும்? அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன நீங்க தான் சொல்லணும். அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா மட்டும் தான் கம்ப்யூட்டர் இயங்கும். கம்ப்யூட்டர் ஓனா இயங்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர் என்னன்னு புரியும். சாஃப்ட்வேர்னா என்ன? நீங்க ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் புரோகிராம். இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ட பிரிண்ட் பண்ண சொல்றீங்க. அந்த பிரிண்ட் பண்றதுக்கு இந்த இந்த டாக்குமெண்ட்ட நீ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நீ பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா குடுக்குறீங்க. இதுக்கு பேர் தான் புரோகிராம். இந்த செட் ஆஃப் புரோகிராம்ஸ்க்கு பேர் தான் சாஃப்ட்வேர். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் புரோகிராம். செட் ஆஃப் புரோகிராம் இஸ் கால்ட் as சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் எந்த சாஃப்ட்வேர்ல போடுறீங்களோ, அந்த சாஃப்ட்வேர்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ, அதன்படி தான் கம்ப்யூட்டர் இயங்கும். இப்போ ஒரு மெஷின் இருக்கு. ஒரு நெறைய ரோபோட்டிக் இருக்கு. அந்த ரோபோட்ல கார் ஓட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது வந்து செயற்கை அறிவுன்னு சொல்றோம். அது செயற்கை அறிவே கிடையாது. மனிதனால் மனிதனுடைய இயற்கை அறிவு கொண்டு உருவாக்கப்பட்ட உன்னத அறிவு அவ்வளவுதான். ஓகேவா? செயற்கை அறிவுன்னு சொல்லிட்டு செயற்கையா, பேசிக்கா மனித அறிவு இல்லாம எந்த அறிவும் இங்க இயங்கல. அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ செயற்கை அறிவுங்கிற வார்த்தை வந்து ஒரு மிஸ்லீடிங்கான வார்த்தை தான். அது சரியான வார்த்தை என்ன சொன்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட இன்னொரு அறிவு. அவனுடைய அறிவைக் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இன்னொரு அறிவு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த சாஃப்ட்வேர் தான் அந்த ஒரு மெஷின என்ன பண்ணுது? அந்த டிரைவ் பண்ண வைக்குது. ஆட்டோமேட்டிக்கா கார் ஓட்டுது. ஆட்டோமேட்டிக்கா சமையல் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான எல்லா வேலையும் செய்யும். அதுக்கு என்ன காரணம்? நீங்க ஒரு சாஃப்ட்வேர குடுத்தா மட்டும் தான் செய்ய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்லயே 2 விதமான சாஃப்ட்வேர் இருக்கு. ஒண்ணு சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதுதான் கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இல்லாட்டியும் கம்ப்யூட்டர் ரன் ஆகும், கம்ப்யூட்டர் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லாட்டி கம்ப்யூட்டர் ரன்னே ஆகாது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு சொன்னால் நமக்கு சில பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் இருக்கும். அடுத்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டரை ஆன் பண்ண உடனே உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு பார்ட் இருக்குது. சிபியூக்குள்ளே வந்து ROM, இதுக்கு பேர் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இந்த பார்ட்டில் சில ப்ரோக்ராம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் ஆன் பண்ண உடனே டக்குன்னு ஆஃப் ஆகி உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா பார்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் ஓஎஸ் போட்டிருப்பீங்க. ஓஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, விண்டோஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்டோஸ் இப்போ 10 வந்திருக்கு, 11 வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விண்டோஸ் என்னன்னு சொன்னால், விண்டோஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு தான் கம்ப்யூட்டர் ரன் ஆகும். யூசர் இன்டர்ஃபேஸ், இப்போ நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம வந்து இப்போ டிஸ்பிளேல பார்க்குறோம். இப்போ நமக்கு புரிகிற மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஆர்கனைஸ்டாக டிஸ்பிளே காமிக்குது. இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த யூசர் இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கம்ப்யூட்டருடைய எல்லா ரிசோர்ஸஸையும், மெமரியாக இருக்கட்டும், சிபியூவாக இருக்கட்டும், இன்புட் டிவைஸாக இருக்கட்டும், அவுட்புட் டிவைஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் இருக்குது. யூட்டிலிட்டிஸும் ஒன் ஆஃப் த, இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எல்லா தேவைகளும் இருக்காது. ஒரு யூசருக்கு தேவையான எல்லா தேவைகளும் இருக்காது. ஆனால் எல்லா தேவையும் ஓஎஸ்லேயே நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது, அந்த அளவுக்கு தாங்காது. இப்போ உதாரணத்துக்கு சில ஃபைலை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும். இப்போ ஜிப் ஃபைல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஃபைல் என்ன பண்ணணும்னா ரொம்ப சுருக்கமாக்கணும். சுருக்கமாக்கணும் என்ன பண்ணணும்? 10 ஃபைல் இருக்கு. அந்த 10 ஃபைலையும் ஒரே ஃபைல போட்டுறீங்க. அதுக்கு பேர் தான் ஜிப் ஃபைல். அதாவது ஒரு 10 துணி இருக்கு. அதெல்லாம் ஒரே பேக்ல போடுறீங்களே, அதே மாதிரி ஒரு 10 ஃபைல் இருக்கு. ஒரே ஃபைல போடும்போது ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆயிரும். இதுக்கு பேர் தான் கம்ப்ரஸ். அந்த 5 அதில் 10 ஃபைலையும் வெளியே எடுக்கணும். இதுக்கு பேர் தான் அன்கம்ப்ரஸ். இந்த மாதிரியான யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் ஒரு யூசருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அது தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் தனியாக இருக்கும். அப்புறம் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டருக்கு வெளியிருந்து நிறைய ஆபத்தான சாஃப்ட்வேர் வரும். இந்த கம்ப்யூட்டர் வெடிக்கிற மாதிரி, இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுற மாதிரி, கம்ப்யூட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான சில மலீசியஸ் டேஞ்சரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வரும். அந்த சாஃப்ட்வேரை இருந்து கம்ப்யூட்டரை பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். இந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த மாதிரியான வைரஸஸை, அந்த மாதிரியான கெட்ட சாஃப்ட்வேர் பேர் தான் வைரஸ். அந்த மாதிரி வைரஸை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். அதே மாதிரி லார்ஜ் ஃபைல்ஸ் என்ன பண்ண சொன்னால் ஸ்மால் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேரும் இது ஒரு ஒன் ஆஃப் த பர்பஸ் தான். இது நிறைய பர்பஸ் கொடுக்கறது தான் யூட்டிலிட்டிஸ். அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம் பாஸ்வேர்ட் போட்டு, நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறதுக்கு இது தேவையே கிடையாது. கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறதுக்கு தேவை இல்லாட்டியும் இப்போ ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறீங்க, இது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஒரு கணக்கு போடுறீங்க, இது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதுலயே 2 வகை இருக்கு. ஜெனரலைஸ்டு பேக்கேஜ் இருக்கு, கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் இருக்கு. அது என்ன ஜெனரல்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் ஜெனரலைஸ்டு பேக்கேஜ். இப்போ எல்லாருக்குமே வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணுற ஒரு நீட் இருக்கு. அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் தான் ஜெனரலைஸ்டு பேக்கேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு இருக்கு, எம்எஸ் எக்ஸல் இருக்கு, எம்எஸ் பவர் பாயிண்ட் இருக்கு. இந்த வேர்டுலாம் உங்களுக்கு புரியாட்டி கவலைப்படாதீங்க. இனி வர லெசன்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு பேக்கேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பேக்கேஜ். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் தேவையான ஒரு ஒரு தேவை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்கும். ஒரு கணக்கு பார்க்குற ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த கணக்கு பார்க்கறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இதான் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ்.
ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் டேட்டாவை வாங்கி மார்க்ஸை இன்புட் பண்ணி அதை வந்து ரிசல்ட் நம்ம காமிக்கணும். அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த ஸ்கூலுக்கு தேவையான சாஃப்ட்வேர். அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. நிறைய தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அந்த அந்த மாதிரியான சாஃப்ட்வேரை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம நிறுவனத்துக்கு எப்படி தேவையோ அதை யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இப்போ லாங்குவேஜ்னா என்ன? நம்ம மனித கம்யூனிகேஷனுக்கு, ஒரு ஹியூமன் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது லாங்குவேஜ். லாங்குவேஜ் இல்லாம நமக்கு மத்தியில எந்த கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கம்யூனிகேஷன் வந்து கம்ப்யூட்டர்ட்ட இருக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கும் புரியணும், நமக்கும் புரியணும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கிராமர் இருக்கா இல்லையா? இங்கிலீஷ்க்கு ஒரு கிராமர் இருக்கு. தமிழுக்கு ஒரு கிராமர் இருக்கு. ஹிந்திக்கு ஒரு கிராமர் இருக்கு. அதே மாரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கும் ஒரு கிராமர் இருக்கு. அதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ். இத நம்ம டீட்டெயிலா போக மாட்டோம். நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம லாங்குவேஜ்க்கு கிராமர் இருக்கிற மாரி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்க்குள்ள கிராமருக்கு பேர் தான் சின்டாக்ஸ் ஆஃப் தட் லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் புரியும். அது என்ன லாங்குவேஜ்? மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ்னா என்ன? பைனரி கோடா இருக்கும். பைனரினா என்ன? 2 நம்பர் தான் இருக்கும் பைனரி. 0, 1. அந்த ஜீரோஸ், ஒன்ஸா அந்த கோடா இருக்கிறதுக்கு பேர் தான் பைனரி கோட். இந்த பைனரி கோடுங்கிற லாங்குவேஜ் பேர் தான் மெஷின் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் நமக்கு புரியுமா பார்த்தா நமக்கு புரியாது. ஆனா இந்த லாங்குவேஜ் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். இப்ப ஆரம்ப கட்டத்துல இப்படிதான் டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. மெஷின் லாங்குவேஜ்னா நமக்கு புரியாத லாங்குவேஜ்ல கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல தான் டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா அசெம்பிளி லாங்குவேஜ் வந்துச்சு. இதுலயும் கோடா இருக்கும். கோடா இருந்தாலும் ஜீரோஸ் ஒன்ஸா இல்லாம ஷார்ட் கோடா இருக்கும். நிமானிக்ஸ்னு சொன்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபோன் நம்பரை மெமரைஸ் பண்ணிக்கிறோம். 934567 அப்படி மெமரைஸ் பண்றோம். ஒரு 2 நம்பரை மெமரைஸ் பண்றோம்ல ஷார்ட் கோடா. இதான் நிமானிக்ஸ். நம்ம பிரெயின் வந்து ஈஸியா மெமரி பண்றதுக்கு தேவையான டெக்னிக் தான் நிமானிக்ஸ். இப்போ ஜீரோஸ் ஒன்ஸா மனப்பாடம் பண்றதை விட என்ன பண்ணலாம்னு சொன்னா நிமானிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் கோட் உதாரணத்துக்கு ஆல்ஃபா அப்படி சொன்னா 0110, பீட்டா அப்படி சொன்னா 1010 அப்படின்னு அவங்களா ஒரு கோடை ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க. ஓகேவா? இந்த கோடுக்கு இதான் வேல்யூ அப்படின்னு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜ்லயும் ரன் பண்றாங்க. இதுவும் மெஷின் டிபெண்டன்ட் லாங்குவேஜா இருந்தாலும் இது மெஷினுக்கு புரியாது. ஓகேவா? மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் புரியும். ஆனா அசெம்பிளி லாங்குவேஜும் மெஷின் லாங்குவேஜும் லோ லெவல் லாங்குவேஜ். முக்கியமான விஷயம் தான். ஏன்னு சொன்னா லோ லெவல் லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு விதமான லோ லெவல் லாங்குவேஜ் இருக்கு. அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரோகிராமர்ஸ் இப்போ ஒர்க் பண்றாங்கல்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த மெஷின் லாங்குவேஜ், அசெம்பிளி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்தது தான் ஹை லெவல் லாங்குவேஜ். பேசிக் இங்கிலீஷ்ல பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி உள்ள லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். 1+2 நமக்கு புரியுதா இல்லையா? இதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். என்னென்ன ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லாங்குவேஜ் இருக்கு. நிறைய லாங்குவேஜ் வந்துச்சு, நிறைய லாங்குவேஜ் போயிருச்சு. ஆரம்ப கட்டத்துல பார்த்தீங்கன்னா, பேசிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் இருந்துச்சு. இது ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ். அந்த காலத்துல மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ரொம்ப ஆரம்ப ஏர்லியர் டேஸ்ல. இதோட ஃபுல் ஃபார்ம் ஏதோ குடுத்துருக்கேன். பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட். இதுதான் ஏர்லியர் டேஸ்ல உள்ள பேசிக்ங்கிற பேர்ல உள்ள ஹை லெவல் லாங்குவேஜ். அடுத்து கோபால். காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்றதுனால இந்த பேர் வந்து கோபால்னு வந்துருச்சு. காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். அடுத்து சயின்டிபிக் பர்பஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஃபோர்ட்ரான். ஃபோர்ட்ரானுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். சயின்டிஸ்ட் யூஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமிங் தான் ஃபோர்ட்ரான். ஸோ பேசிக்னா ஆல் பர்பஸ், கோபால், ஃபோர்ட்ரான். இது எல்லாமே ஏர்லியர் டேஸ்ல இருந்துச்சு. இப்ப கிடையாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சி வந்துச்சு. சின்னு சொன்னா ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் C++.
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஆப்ஜெக்ட்னா என்ன? அப்படிங்கிறது ஹை லெவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது நம்ம வந்து இந்த லெசன்ல நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ சிங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சி பிளஸ் பிளஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படி புரிஞ்சாலே போதும். ஸோ சி வந்து சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு, பிசினஸ் பர்பஸ்க்கு, ஒரு கேம் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஆனா சி பிளஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. இப்ப சோர்ஸ் கோட், ஆப்ஜெக்ட் கோட். இப்ப நமக்கு புரியிற லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ். அது மெஷினுக்கு புரியுமா? புரியாது. அப்ப மெஷினுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் என்ன? மெஷின் லாங்குவேஜ். அது நமக்கு புரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போறீங்க. அந்த ஊர்ல ஹிந்தி பேசுறாங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியாது. நீங்க தமிழ் பேசுறீங்க. உங்களுக்கு ஹி அ அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு லாங்குவேஜ இன்னொரு லாங்குவேஜ புரிய வைக்கிற மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, நம்ம டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு அதாவது சோர்ஸ் ப்ரோகிராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோகிராம் ஹை லெவல் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, அதான் சோர்ஸ் ப்ரோகிராம். ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கலாம், அல்லது அசெம்பிளி லாங்குவேஜா இருக்கலாம். ஆனா அங்க மெஷினுக்கு புரியாதுல்ல. மெஷினுக்கு புரியிற மாரி டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு, அது மெஷின் லாங்குவேஜா மாறும்ல. அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோகிராம். புரியுதா? சோர்ஸ் ப்ரோகிராம் நமக்கு புரியும். ஆப்ஜெக்ட் ப்ரோகிராம் அவங்களுக்கு புரியும். இத நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு இந்த சைடுல பார்ப்போம். கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. இன்டர்பிரட்டர் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. அசெம்பிளர் அப்படின்னு இப்போ 3 வகையான டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கம்பைலர் என்ன பண்ணுன்னு சொன்னா, நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ மெஷினுக்கு புரியிற மாரி, மெஷின் லாங்குவேஜ்க்கு மாத்துறது தான் கம்பைலர். ஆனா இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் ப்ரோகிராமையும் மொத்தமா ஸ்கேன் பண்ணும். உதாரணத்துக்கு சி இருக்கு, சி பிளஸ் பிளஸ் இருக்கு, ஜாவா இருக்கு. இந்த மாதிரியான ப்ரோகிராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பைல் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஆ ஆனா கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு என்ன பண்ணும்? உங்களுக்கு அவுட்புட் குடுத்துரும். அடுத்து இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டரும் கம்பைலரும் ஒண்ணு தான். இதுவும் கம்பைலர் மாரியே ஹை லெவல் லாங்குவேஜ மெஷின் லெவல் லாங்குவேஜா மாத்தும். ஆனா என்ன ஒரே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன், அதாவது ஒரு ஒட்டுமொத்த புரோகிராமையும் ஒரே மாரி டிரான்ஸ்லேட் பண்ணாம, லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்றதுனால, கம்பைலர விட லெஸ் டைம் எடுக்கும். உதாரணத்துக்கு பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணும். இந்த லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பார்க்க எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான். சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸ். பேசிக் இங்கிலீஷ் நமக்கு புரியிற மாரி இருக்கும். அப்புறம் அசெம்பிளர். அசெம்பிளர் ஒண்ணும் கிடையாது. அசெம்பிளி லாங்குவேஜ மெஷின் லாங்குவேஜ்க்கு மாத்துறது தான் அசெம்பிளர். ஸோ இப்படி தான் நம்ம குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். கம்ப்யூட்டர் குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன கம்ப்யூட்டர் காமிக்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இத என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, கம்ப்யூட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன பெரிஃபெரல் டிவைஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹார்ட்வேர் ரோல் என்ன? சாஃப்ட்வேர் ரோல் என்ன? ஹார்ட்வேர மட்டும் வச்சுக்கிட்டு நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவை ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த லெசன்ல பார்த்தோம். இந்த லெசன் புரிஞ்சு நம்புறேன். இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க எழுதி, இந்த லெசனுடைய ஒர்க் ஷீட்ட எழுதின பிறகு அடுத்த லெசனுக்குள்ள போலாம். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம.